இன்னைக்கு சனிக்கிழமை காலையில 5:30 மணிக்கு வழக்கம் போல எந்திரிச்சிட்டேன். 10 நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க நல்ல தண்ணி வந்திருக்குது. வழக்கம் போல என்னுடைய கணவரே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் குடத்தை கழுவி கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவரே வந்து விலைக்கு கழுவி தண்ணி பிடிச்சிட்டாரு. நான் வந்து சனிக்கிழமை அப்படிங்கறதுனால ஒரு பக்கமா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி மாப் போட்டுட்டேன். இன்னைக்கு குட்டிமாவுக்கு ஸ்கூல் லீவு, ஜெய்குட்டிக்கு மட்டும் தான் ஸ்கூலு. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, தலைக்கு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பெருசா ஒன்றும் சமைக்கல. நேத்து நைட்டு செஞ்ச இட்லி இருந்துச்சு, அந்த இட்லி யாருமே சாப்பிடலையே, அதை வந்து உப்புமா செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டேன். ஜெய்குட்டி காலையில மட்டும் தான் சாப்பிட்டு போறான். மதியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து புரோட்டா, எப்பயுமே வந்து மதியம் புரோட்டா இருக்கும். கேண்டீன் இல்ல, மதியம் குழந்தைங்க யாரும் சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து புரோட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அதனால ஜெய்குட்டி வந்துட்டு நானும் இன்னைக்கு ஸ்கூல்ல புரோட்டா வாங்கிக்கிறமான்னு சொல்லிட்டான். ஒரு 2-3 வீடியோல தான் வந்து ஜெய்குட்டியை காட்டாம இருந்திருப்பேன். அதுக்கே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தம்பியை வீடியோல காட்டுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஜெய்குட்டி ரெடியாகி ஸ்கூல் கிளம்பிட்டான். இன்னைக்கு மதியம் போல லஞ்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டேங்க காலையிலேயே.